ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம மெட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் டெலீட்னா என்ன, ஸோ டெலீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டெலீட் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த வேர்ட்லேயே நம்மளுக்கு தெரியும். டெலீட் அப்படின்னா ஏதோ ஒன்று டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் டெலீட்டோட மீனிங். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே டேபிள் இருக்குது, டேபிளில் இருக்க ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு ரோவை நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டெலீட் கமெண்டோட சின்டாக்ஸ், டெலீட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அந்த ஆப்ரேஷனோட நேம் கொடுக்கணும். நம்ம டெலீட்ன்ற ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எதில் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம வேர் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ டெலீட்டில் நம்ம வேர் கண்டிஷன் கொடுத்தா என்ன ஆகும், வேர் கண்டிஷன் கொடுக்கலனா என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போவோம். ஏற்கனவே எனக்கு வந்து EMP டேட்டாஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொரி பண்ணுறோம். கொரி பண்ணால் எனக்கு இவ்வளோ டேட்டாஸ் வந்து காட்டுது. இப்போ எனக்கு வந்து இந்த 15 இருக்க இந்த ரெக்கார்டை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். அதாவது EMP ID வந்து 15 இருக்க இந்த ரெக்கார்டை வந்து நான் ஃபுல்லாக டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டெலீட்ன்ற அந்த ஆப்ரேஷன் நம்ம போடணும். ஸோ டெலீட் எந்த டேபிளில் டெலீட் பண்ண போகிறோம், EMP டேட்டாஸ்ன்ற அந்த டேபிளில் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு டெலீட் EMP டேட்டாஸ் வேர் கண்டிஷனில் நம்ம எந்த ரோவை கரெக்டாக டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ எந்த ரோ அப்படின்னா EMP ஐடியில் வந்து 15 இருக்க அந்த ரோவை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ வேர் EMP ID ஈக்குவல் டு 15 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ EMP ID ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக இந்த EMP ID எங்கே 15 இருக்கோ அந்த ரோவை ஃபுல்லாக நம்மளுக்கு டெலீட் ஆகும். நம்ம டெலீட்டுக்கு முன்னாடி டெலீட் யூஸ் பண்ணுறதுக்கு போது இந்த இடத்துல வந்து ஃப்ரம் கிளாஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம டெலீட்ன்ற ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஃப்ரம்ன்ற அந்த எந்த டேபிள்லேருந்து பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக ஃப்ரம் அப்படின்றத அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த நம்ம பார்த்துருப்போம், இன்செட்டில் வந்து இன்டூ கிளாஸ் கொடுத்துருப்போம், மெர்ஜில் வந்து இன்டூ கிளாஸ் கொடுத்துருப்போம், அதே மாதிரி அப்டேட்டில் வந்து செட் கிளாஸ் கொடுத்துருப்போம், செட்டுன்ற அந்த கீவேர்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி டெலீட்ன்றதுக்கு வந்து ஃப்ரம் கிளாஸ்ன்னு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 ரோ டெலீட்டட்னு வருது பாருங்கள். இப்போ நம்ம போய் இந்த டேபிளை கொரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த 15 இருக்க அந்த ரெக்கார்டு இருக்காது. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் டெலீட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டெலீட் எப்போவுமே கொடுக்குறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி வேர் கண்டிஷன் கொடுத்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ரோவை வந்து நம்மளுக்கு டெலீட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த EMP ID வந்து 12 இருக்க 2 இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ரோவை தான் டெலீட் பண்ண போகிறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா EMP ID வந்து 12 இருக்குது. எனக்கு இதில் ஒரே ஒரு EMP ID தான் வேண்டாம் அப்படின்னா நம்ம எந்த EMP ID வேணாமோ அந்த EMP ஐடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா EMP ID வந்து 12 அப்படின்றது கொடுப்போம். அப்புறம் அண்டுன்ற அந்த ஆப்ரேட்டர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இதில் வந்து 12 கொடுத்து நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 ரெக்கார்டையுமே அது டெலீட் பண்ணுறோம். ஏன்னா 2 ரெக்கார்ட்லையும் 12 இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 ரெக்கார்டையுமே அது டெலீட் பண்ணிடும். எனக்கு அந்த 12 இருக்கணும், ப்ளஸ் ஜோ அப்படின்ற யார் இருக்காங்களோ அவங்கள வந்து எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ EMP_name ஈக்குவல் டு ஜோ அப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து கரெக்டான ரெக்கார்டை டெலீட் பண்ணி விட்றோம். இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து வேர் கண்டிஷனில் 12 இருக்குது, ப்ளஸ் நேமும் எனக்கு வந்து ஜோன் இருக்கணும். அதாவது வேர் கண்டிஷன்லேயும் 12 இருக்குது, ப்ளஸ் நேம்லேயும் ஜோன் இருக்கிற ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா 1 ரோ டெலீட்டட்னு வருது. இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜோன் இருக்க ரெக்கார்டு இருக்காது, வெறும் ராஜுன்ற ரெக்கார்டு தான் இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம வேர் கண்டிஷனை இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த டேட்டாவையும் டெலீட் பண்ணிவிடும். அதாவது இப்போ பாருங்கள், இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது EMP டேட்டாஸில். இப்போ நம்ம டெலீட் ஃப்ரம் EMP டேட்டாஸ்ன்னு மொத்தமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 4 rows deleted அப்படின்னா 4 rows deleted அப்படின்னா இப்போ இங்கே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெக்கார்டே இருக்காது. அதாவது இது எப்படி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம DDLல ட்ரங்கேட் பார்த்தோம் தெரியுமா? ஸோ ட்ரங்கேட் என்ன பண்ணும், எல்லா டேட்டாஸையும் டெலீட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆக்ட் பண்ணும். நம்ம டெலீட்டுக்கு வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா ட்ரங்கேட் மாதிரி இது ஆக்ட் பண்ணிக்கும். புரியுதா? ஸோ ஆனால் DDLக்கும் DMLக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDL வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும், அதாவது ஆட்டோ கமிட் ஆகிடும். ஆனால் DML பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமிட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காகவும் சேவ் ஆகாது. நம்ம சேவ் கொடுக்குற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சேவ் கொடுக்காம இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே ரோல் பேக் ஆகிடும். ரோல் பேக் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பழைய எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகிடும். டேட்டாஸ் வந்து டேபிளில் சேவ் ஆகாது.
ஸோ இப்போ வந்து டேட்டாஸ் அது டெலீட் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் இது அப்படியே தான் இருக்கணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்களே தான் மேனுவலாக கொடுக்கணும். கமிட் அப்படின்றது சின்டாக்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக கொடுத்தா தான் இது ஆட்டோமேட்டிக் இது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த செக்ஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தான் அந்த டேட்டாஸ்லாம் டெலீட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் செக்ஷனை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பழையபடி என்ன டேட்டாஸ் இருந்தோ அந்த டேட்டாஸ் எல்லாம் இதில் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு டெலீட் என்ற ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. டெலீட் ஆப்ரேஷன் நீங்கள் இது மாதிரி ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கமிட்ன்றதை கொடுக்கணும். இது டெலீட்டு கொண்டு கிடையாது, எல்லா டிஎம்எல் ஆப்ரேஷனுக்கும் இன்சர்ட், அப்டேட், மர்ஜ், டெலீட் இந்த 4 இருக்குல்ல, 4த்துக்குமே நீங்கள் வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் கடைசியில் கமிட்ன்ற அந்த கீவேர்டு நீங்கள் கொடுத்துட்டு கமிட் பண்ணிகிட்டே ஆகணும். கமிட்ன்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து சேவ் மாதிரி. நீங்கள் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கமிட்ன்ற கீவேர்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். வேர் கண்டிஷனில் அண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதும் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? நீங்கள் வேர் கண்டிஷனில் நீங்கள் டெலீட்டில் வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த டேட்டாவையும் டெலீட் பண்ணிடும். சரியா? நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம கன்ஸ்ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.